வணக்கம். நான் நிரோஷன். இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு டிவிக்கு மேலே வச்சிருந்த ஒரு கார்ட்போர்ட் பெட்டியை மூடி விட்டுருக்காங்க துணி ஒண்டால. ஒரு மால் கொட்டில் உண்டு, அதுக்குள்ள தேனி கட்டியிருக்கு. அந்த தேனியை நாங்கள் பெட்டிக்கு மாத்துற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஏனெண்டா நிறைய பேர் முழுசா தாங்கள் பிடிக்கிறத நீங்கள் எப்படி மாத்துறீங்கள், எப்படி வதைய கட்டுறீங்களன்றத போடையில பெரிய வீடியோவாண்ட போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கான். அப்போ இதில் நிறைய விஷயங்களை கதைக்க போகிறோம். உண்மையாகவே இது கிளிநொச்சி பகுதியில் எடுக்கப்பட்டது. நான் தனியாக போயிருந்தது. அதே நேரத்தில் அங்கே ஒரு அண்ணையும் அவற்றை வீட்டில் மக்கள் மக்கள் மன்றம் என்ற ஒரு இதொண்டு வச்சிருக்கிறார் அவர். அப்போ அவற்றை வீட்டில் தான் நாங்கள் பிடிச்சினாங்க. அவருக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி ஒன்று கொடுத்தினாங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தேனீக்கூடிய ஒன்றையும் பிடிக்க நாங்கள் என்னென்ன செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கோம். ஒன்று கூம்பை பயன்படுத்துகிறோம், மற்றது ஒரு இடத்துல இருந்து பெட்டியை கொண்டு வரைக்கு என்ன செய்கிறோம், மற்றது ராணி தேனீக்களை அடையாளம் எப்படி காண்றோம், ஏன் பெட்டியில் வைப்ரேஷனை கொடுக்குறோம், சிமோக்கர் பயன்படுத்துறதுன்ற அளவு சரியான குறைவாக இருக்குது, இதுக்கு என்ன காரணம் என்று எல்லா விஷயத்தையும் நீங்க ஆராய வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்குது. மற்றது ஒவ்வொரு வதையா எடுக்க பூச்சியோட இருக்கைக்கே வதை எடுக்கிறோம். மற்றது நாங்கள் சிமோக் பயன்படுத்த மாட்டோம். அது அங்கே போச்சு கொண்டு இருக்கிற வழியே ஆனால் பயன்படுத்த மாட்டோம். தேவையான நேரத்துக்கு மட்டும் பயன்படுத்துவோம், மற்றபடி இதை பயன்படுத்த மாட்டோம். இதை அப்படி வாயால் ஊதித்தான் நாங்கள் அந்த பூச்சியில் அகற்ற மாதிரியான சில செயற்பாடு. ஏனெண்டா தேனீக்களை நீங்கள் கூடுதலாக சிமோக் அடிக்க வலிக்கிடுவீங்களா இருந்தால் அது கூட்டுல நிலகொள்ற தன்மை சரியான குறைவா இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, மிக முக்கியமான விஷயம், நீங்க ஒரு கூடொண்டு பிடிச்சி விடுறீங்களா, இப்போ என்ன பூ சீசன் நடந்து கொண்டிருக்கு, அதே நேரத்துல என்ன மாதிரியான சூழல்ல அதுகளுக்கு சாப்பாடு கிடைக்குது என்றதை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க இதை பிடிச்சி நிலகொள்ள பண்றது சிக்கலான விஷயம். என்ன நிறைய பேர் என்னிட்ட சொல்லுவாங்க, நாங்க பிடிச்சி விடுறோம் அது நிக்கல, என்ன காரணம், நாவல் பூ முடிஞ்ச அப்புறம் அடுத்து என்ன பூ பூக்கும், புளியம்பூ அல்லது மாம்பூ அது இருக்கா உங்கள்கிட்ட, மாமரம் புளிய மரம் இருக்கா? அப்படி இல்லாம நாவல் பூ சீசனுக்குள்ள இருந்த ஒரு தேன் கூட என்னண்டு நீங்க நிலகொள்ள பண்ணுவீங்க அப்படி என்ன கேட்பேன். அப்ப அது நிலகொள்ள பண்ண முடியாத விஷயம். அதுக்கு என்ன சாப்பாடோ இன்னும் அது கொடுத்தே ஆகணும். அப்ப அந்த விஷயங்களை நீங்க அறிய வேண்டியது மிக முக்கியமானது. மற்றது ஒவ்வொரு கூடும் பிடிக்க பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அதை புகை போடுறதோ அல்லது அதில் கையாளுற முறையோ அல்லது பூச்சியில் நசிபடாமல் பாதுகாக்கிற முறையோ எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதுக்கு முழுக்க காரணம் என்னென்னா, தேனீக்களில் தேனீ இடம் மாற்றேக்கோ அல்லது இன்னொரு கூட்டுக்குள்ளே பிடிச்சி விடைக்கோ அதை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பிடிச்சி விடக்கூடிய தன்மை இருந்தால் தான் நீங்கள் அதை நிலக்கொள்ள பண்ணலாம். மற்றது இந்த கூட்டில் இருக்கிற எடுத்து விடையக்க பார்க்கணும். நாங்கள் எங்களோட கூம்பு தான் நான் சொல்கிறேன் தேனி பிடிக்கிறதுன்ற ஆயுதம், மிக முக்கியமான ஆயுதம்னு சொல்கிறேன். நான் கூம்பை பயன்படுத்தி தான் மற்றது பூச்சியில் எல்லாத்தையும் பார்த்து பிடிப்போம். மற்றது பிறகு நாங்கள் இந்த சில விஷயங்களை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேனியில இருந்து முற்றுமுழுதான பயத்தை இல்லாமல் பண்ணணும். முற்றுமுழுதாம பயத்தை இல்லாமல் பண்ணினா தான் தேனியை வடிவாக கையாளுவினம், அதை வளர்ப்பினம், அப்படியான சில செயற்பாடுகள் இருக்கும். அப்போ அதுகள் இல்லாமல் நாங்கள் கூட்டை முற்றுமுழுதாக வளர்க்கல. அது மற்றது ஒரு கூடொண்டு பிடிக்க எங்கே நாங்கள் பெட்டி வைக்க போகிறோம், பெட்டி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறோம், அடுத்தது அதுகளுக்கு எப்படியான அடுத்தடுத்த சாப்பாடுகள் என்ன கிடைக்க போகுது, இப்போ என்ன பூ சீசன் நடந்து கொண்டு இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் கவனிக்கணும். கவனிக்காமல் இதில் உறங்கக்கூடாது. மற்றது பார்த்தீங்கன்னா, இந்த கூம்பை ராணி உள்ளுக்குள்ளே போயிட்டு அறிஞ்ச உடனே டக்குன்னு அதை கட்டி நாங்கள் ஒரு மரத்துல மேலே கட்டி விட போகிறோம். ஏன்னா கட்டி விட்டுட்டு நாங்கள் எங்களோட வேலையில செய்து கொண்டு கேட்க அங்கே பறக்கிற தேனீகளோ மற்ற தேனீக்களோ எல்லாமே இந்த கூம்புக்குள்ளே சேர்ந்து கொள்ளும். அதுக்கு பிறகு நாங்கள் உதரை பெட்டிக்குள்ளே விடலாம். இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கூம்பை கட்டி போட்டு அப்படியே மரத்தில் கட்டி விட்டுட்டு ஒவ்வொரு வதைகளாக சட்டங்களில் கட்ட போகிறோம். சட்டங்களில் கட்டிக்க தான் கட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் அந்த உதிர்த்தி கொட்டுவோம் என்னென்னா பெட்டிக்கல. நாங்கள் சட்டங்களில் கட்டுறது எப்படி, கூடுகளை எப்படி கையாள போகிறோம்ன்ற எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். இதுல மிக முக்கியமான விஷயம் இந்த சட்டங்கள், ஏன்னா சட்டங்கள்ல கட்டுறதான். அதே நேரத்துல பாத்தீங்க அந்த கூம்புக்குள்ள
குமுத்தங்கி கொண்டிருக்க தேனி எல்லாம் கசகசன்னு உள்ளுக்குள்ள போயிடும். ஏனெண்டா ராணி தேனி உள்ளுக்குள்ள இருக்கிறத வந்து அறிஞ்சின உடனே எல்லா தேனீக்களும் வெகு விரைவாக போய் கொண்டிருக்கும். இதுதான் எங்களோட இலகுவான வழி. ஏனெண்டா வெளியில தேனியை பறக்க விடுவீங்களா இருந்தா ராணி தேனியை அடையாளப்படுத்துறதோ மற்ற செயற்பாடுகளை செய்கிறதோ வந்து சரியான சிக்கலான விஷயம். இப்போ ஒவ்வொரு சட்டத்திலையும் வந்து நாங்கள் விதைகளை வச்சு கட்ட போகிறோம். விதைகளை வச்சு கட்டைக்க மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஒவ்வொரு விதைன்ற செல்லுகளும் வந்து சமாந்தரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளணும். பார்த்து கொண்டீங்கன்னா தான் அதை வந்து அந்த விதையை வந்து தொடர்ச்சியாக வளர்த்து கொள்ளும். அப்படி இல்லையாண்டா அதை இந்த செல்லுகள் இந்த அமைவு இடங்கள் எல்லாத்தையும் மாற்றி பிறகு எனக்கு தேவையான விதைகளை புனரமைக்கிறதுக்கு வந்து கணக்க சக்தி செலவாகும். அதே நேரத்தில் டெவலப் ஆகிற தன்மையும் வந்து குறைவாக இருக்கும். அப்போ அதுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். மற்றது நிறைய பேர் வந்து தேன் கூட பிடிச்சி தர சொல்லி எல்லாம் அடிப்பினா உண்மையாகவே எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த வடிவான வீடியோக்கள் போடுறதுக்கு மெயினான காரணமே வந்து நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து பழகி அதை தொடர்ச்சியாக பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணுமன்றதான் எங்களோட ஒரே ஒரு நோக்கமாக இருக்கு. மற்றது இந்த விதைகளை கட்டின பிறகு எப்படி எல்லாம் வந்து நாங்கள் அதை திருப்பி எடுக்கிறோம், எப்படியெல்லாம் வாழைநார் பார்த்து கலந்து கட்டுறோம்னா அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும். வாழைநார் அகலங்கள் வாழைநார் எல்லாம் மெல்லிய வாழைநார் எடுக்கக்கூடாது. மெல்லிய வாழைநார் எடுத்தீங்களா அது வந்து அறும். அதே நேரத்தில் இந்த வதையும் வந்து வெட்டி விழுந்து போடும். அப்போ நீங்கள் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனம் எடுக்கணும். கவனம் எடுத்தீங்கன்னா தான் ஈஸியாக செய்யலாம். அதுக்கப்புறம் எல்லா சட்டங்களையும் பெட்டிகளை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து உதாரி கொட்டி போட்டு மூடி விட்டோம்னா இல்லை ராணி தேனி உள்ளுக்குள்ளே நிற்கிறதுனால பூச்சிகள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஏறிடும். நன்றி.